அப்படிப்பட்ட ஒரு ஞான சம்பந்தர் தான் அவர். பிறந்த அந்த அந்த குழந்தை அழுகுரல் கேட்டு உமையம்மை அமுதப்பால் கொடுத்து இப்போ சிவபாத இருதயர் மேலே ஏறி வர்றார். அங்கே உமையம்மை இல்லை, அமுதப்பால் கொடுத்து விட்டு போய்விட்டார். இப்போ அந்த குழந்தை பசியாறி அமைதியாக அழகாக உட்கார்ந்துருக்கிறது. ஆனால் என்னென்னா அதனுடைய வாயின் ஓரத்திலே பால் வடிகிறது. இந்த குழந்தைய ஓங்கி அடிக்க வர்றார். யாரிடமடா எச்சில் பால் உண்டாய். இந்த நம்ம பெரியவங்க ஏன் அதை தடுப்போம் அப்படின்னு சொன்னால், அந்த பழக்கம் திரும்ப வந்து கொண்டே இருக்கும். ஒரு தவறான பழக்கத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த பழக்கம் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வரும். அதனால் யாரிடமடா எச்சில் பால் உண்டாய் என்று அடிப்பதற்கு வந்தார். இந்த குழந்தை மேலே இருக்கிற கோபுரத்தில் இருக்கிற இறைவனை காட்டி சொன்னதாம், தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே என்று சொன்னது. தோடுடைய செவியன், அவருடைய முதல் வார்த்தையே பாருங்க, அவர் திருஞான சம்பந்தர் மட்டுமல்ல, தமிழ் ஞான சம்பந்தரும் கூட. நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன், ஏன் தோடுடைய செவியன் என்று சொன்னார் என்று சொன்னார். எம்பெருமானை பாட வந்தவர் தோடுடைய செவியன் என்று சொல்கிறார். ஏனென்றால் உமையம்மை தானே உணவு கொடுத்தாள், அமுதப்பால் கொடுத்தாள். அதனால தோடுடைய செவியன் என்று சொல்கிற போது உமையம்மையும் சேர்த்து சொல்கிறார். சரி, உமையம்மை என்றே சொல்லியிருக்கலாமே, ஏன் தோ என்று ஆரம்பித்தார் என்று நினைத்தால் அந்த தோவை பிரித்து பாருங்கள். இத்து கூட்டல் ஓ என்று வரும். இத்து கூட்டல் ஓ என்று வரும். சைவம் தலைக்க, தமிழ் மொழி தலைக்க வந்த ஒரு குழந்தை என்கின்ற காரணத்தினால் தமிழ் மொழியின் முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய தகரத்தில் இருக்கக்கூடிய இத்தும் ஓங்காரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஓவும் சேர்ந்து தமிழையும் சைவத்தையும் தலைக்க வந்த குழந்தை என்பதனால் தோ என்று அந்த குழந்தை துவங்கியதாம். தோடுடைய செவியன் என்று அந்த பாடலுக்கு தோடுடைய செவியன் விடையேறி தூ வெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. எது? காட்டில் இருக்கிற அந்த சுடலையில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து பூசிக்கொள்கிறவன். என் உள்ளம் கவர் கல்வன். அவன் யார்? ஏடுடைய முனைநாட் பணிந்தேத்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன். இந்த பிரம்மாபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த பதியிலே உயர்ந்திருக்கக்கூடிய பெம்மான் இவன்தானே என்று வணங்கியது அந்த குழந்தை என்று சொன்னால், இந்த குழந்தையினுடைய பெருமையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. இந்த தந்தைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, தவத்தின் பலன் கிடைத்து விட்டது. தவம் இருந்ததன் சொத்து அங்கே உட்கார்ந்திருக்கிற அந்த குழந்தையை பார்த்து மகிழ்ந்து ஆனந்த கூத்தாடுகிறார். அந்த குழந்தை அதோடு நிறுத்திடல. நீங்கள் அவருடைய பாடல்களை பார்த்தீங்கன்னா, பெரிய புராணத்தில் 4286 பாடல்கள். நான் நேற்று பெரிய புராணத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அந்த பெரிய புராண பாடல்களிலே அந்த பாடலை அருண்மொழித்தேவர் எழுதி முடித்தவுடன், சேக்கிலாராக அவர் எழுதி முடித்தவுடன், அனபாய சோழன் வந்து அவரை யானை மேலே உட்கார வைத்து அவருக்கு தங்க பட்டம் கட்டி அந்த பெரிய புராணத்தை அரங்கேற்றுவதற்கு அவ்வளோ ஒரு விழாக்கோலம் நடத்தினான். சித்திரை மாதிரம் திருவாதிரை திருநாளிலே அதை அரங்கேற்றம் செய்து அடுத்த வருடம் சித்திரை மாதம் திருவாதிரை நாள் வரைக்கும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். அப்படின்னா பார்த்துக்கோங்க. நாம் நினைக்கிறோம் சொற்பொழிவுகள் நாம் நடத்துகிறோம், அன்னைக்கு ஒரு வருட காலம் உட்கார்ந்து எல்லோரும் பெரிய புராணம் கேட்டிருக்கிறார்கள். அந்த புராணத்திலே 4286 பாடல்கள் கொண்டிருக்கிற புராணத்திலே 1256 பாடல்கள் யாரை பற்றியது என்று சொன்னால் திருஞான சம்பந்தரை பற்றியது. சேக்கிலார் பிரான் 63 நாயன்மார்களை பற்றி பாடல் எழுதுகிறார். அதில் 4286 பாடல்களிலே 1256 பாடல்கள் யாரை பற்றியது என்று சொன்னால் திருஞான சம்பந்தரை பற்றியது. அதனால தான் சொல்வார்கள் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்வார். பிள்ளை என்று சொன்னால் திருஞான சம்பந்தரை குறிக்கும். பிள்ளை பாதி புராணம் பாதி. பாதி புராணம் இவரை பற்றி மட்டுமே இருக்கு. ஏன்னா அவ்வளவு செயல்கள், செயற்கரும் செயல்கள். ஆளுடை பிள்ளை, சற்புத்திர மார்க்கம். இறைவனை அடைவதற்கு பல்வேறு மார்க்கங்கள் இருக்கிறது.
அதில் இந்த திருஞான சம்பந்தர் கொண்டிருக்கிற மார்க்கம் என்ன என்று சொன்னால் சர்ப்புத்திர மார்க்கம். அதுதான் நம்ம எப்பயுமே வைத்திருக்கோம். அப்பா, இறைவனை பார்க்குறப்ப நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? அப்பா. அம்பாளை பார்க்குற போது என்னன்னு கூப்பிடுறோம்? அம்மா, தாயே, இல்லையா? அப்போ தன்னை குழந்தையாக மாற்றிக்கொண்டு இறைவனை தந்தையாக மாற்றிக்கொண்டு வழிபடுகிற அந்த மார்க்கத்துக்கு பெயர் தான் சர்ப்புத்திர மார்க்கம். இந்த சர்ப்புத்திர மார்க்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் திருஞான சம்பந்தர். அவருடைய பாடல்கள் 7 தலபுராணம், 220 தலங்கள், திருத்தலங்களில் போய் பாடியிருக்கார். எத்தனை தலங்கள்? 220 திருத்தலங்கள். முதல் 3 திருமுறைகள் தான், 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்தருடைய திருமுறைகள். 16,000 பதிகங்கள் எழுதியிருக்கிறார். எத்தனை பதிகங்கள்? 16,000 பதிகங்கள். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 4,214 தான். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நம்பியாண்டார் நம்பியோடு அழைத்து கொண்டு ராஜராஜ சோழன் போய் தில்லையம்பதியிலே இருக்கிற 2ஆம் பிரகாரத்தை திறந்த போது அங்கே கிடைத்தவை அவ்வளவுதான் கிடைச்சது. நம்ம பெரியவர்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய பேருக்கு அதோட மகிமை தெரியல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த போகி பண்டிகை அப்பொழுதும் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஓலையை போட்டு எரிக்கணும். ஆடி பெருக்கப்போ ஆற்றுல ஓலையை விடணும், அப்படி விட்டால் பெருகும்னு சொல்லப்போனால் நம் நாட்டை ஆள வந்த முகலாயர்களும் நம்மை நாட்டை ஆள வந்த ஆங்கிலேயர்களும் வெளிநாட்டுக்காரர்களும் நமக்கு ஒரு தவறான பழக்கத்தை அதை கொடுத்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஓலையை கொண்டு போய் ஆற்றுல போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும்னு. அதுக்காகவே ஓலையை நிறைய பேர் தர மறுத்தார்கள். நீங்கள் நம்பவே முடியாது, உவே சாமிநாத ஐயர் என்று நம்முடைய தமிழ் தாத்தா உவேசா, அவர் மட்டும் இல்லைன்னா நமக்கு நிறைய நூல்கள் கிடைக்காமலே போயிருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் போய் கெஞ்சினார். ஒவ்வொரு வீட்லேயும் போய் உட்கார்ந்து கெஞ்சி 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 அந்த நூல்களை வாங்கி அச்சில் பதிப்பேற்றுவதற்கு அவர் பட்ட அவஸ்தை போல உலகத்தில் ஒருவர் பட்டிருக்க முடியாது. அவர் இல்லைன்னா நம்ம இத்தனை நூல்களை, சங்க இலக்கியங்களை நாம் பதிப்பித்திருக்க முடியுமா, படித்திருக்க முடியுமா என்று சொன்னால் இல்லை. அதுபோல இவர் 4,200 சொச்ச பாடல்கள், 214 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் போன இடங்களை பற்றி பேசினால் எனக்கு இன்றைக்கு ஒரு நாள் போதுமா என்று தெரியவில்லை. அத்தனை திருத்தலங்கள், அத்தனை செயற்கரும் செயல்கள். ஒரு சிறிய குழந்தை தன்னுடைய 16 வயதிற்குள்ளாக, 3 வயதிலே தொடங்கிய பயணம் 16 வயதிற்குள்ளாக எத்தனை சாதனைகளை, எத்தனை செயல்களை, எத்தனை இறை கருணையினால் செய்துவிட முடியுமா என்று நினைத்து பார்க்க முடியும். நம்மளாம் வாழ்நாளிலே அப்படி ஒரு தலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கே நம்ம எவ்வளோ பாடுபடுறோம். இத்தனைக்கும் நமக்கு எல்லா போக்குவரத்து வசதிகளும் இருக்குது இல்லைங்களா? எதில் பஸ்ஸில் போகணுமா, வண்டியில் போகணுமா, காரில் போகணுமா, ட்ரெயினில் போகணுமா, ஃப்ளைட்டில் போகணுமா, எல்லா வசதிகளும் இருந்து நாம் போய் சேவிக்கின்ற அந்த திருத்தலங்களை விட இந்த சின்ன குழந்தை நடந்து 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 சேவித்த தலங்கள் அத்தனை. அதை பொறுக்க மாட்டாமல் இறைவனே முத்து சிவிகை தருகிறார். ஐயோ, இந்த சின்னஞ்சிறு பாதங்கள் அந்த பூமியிலே நடக்கிறதே என்று. அப்படியானால் அந்த திருத்தொண்டிற்கு நாம் எதை ஈடாக சொல்ல முடியும்?